தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஏஐ இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெட்லேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏஐ இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு புதிய ஆர்கனைசேஷனுங்க. இங்கேருந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 22/12/2023 ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தாங்க ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போது இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஏர்கிராஃப்ட் மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை ரிப்பேர் ஆர்கனைசேஷனாக ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது இந்தியன் ஆர்மியோட, நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடு சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸு, ரிப்பேரிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் கேட்டகரியில் ஆள் எடுக்கிறாங்க. மொத்தம் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 209 வேக்கன்சிஸ் இருக்குங்க. இந்த 209ல் 87 போஸ்டிங் டெல்லிக்கும், 70 போஸ்டிங் மும்பைக்கும், 12 கொல்கத்தாக்கு, ஹைதராபாத்துக்கு 10 போஸ்டிங்ஸு, நாக்பூருக்கு 10, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடையாது, அதுக்கு பதிலாக திருவனந்தபுரத்துக்கு 20 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுன்னா உங்களுக்கு திருவனந்தபுரத்தில், கேரளாவில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போஸ்டிங் தமிழ்நாட்டில் இல்லையா? ஏண்டா யாரை ஏமாத்த பார்க்குறேன்? மோசக்காரா ஐயா, எத்தனை பேரை ஏமாத்துறேன் ஐயா, கொஞ்சம் இருங்க. இப்போ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்த்துடலாம். மினிமம் நீங்கள் 3 இயர்ஸ் டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பிகாம், பிஏ இந்த 3ல் எந்த டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாச்சும் கம்ப்யூட்டரில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 இயர் டியூரேஷன்லையாவது பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை டேட்டா என்ட்ரி ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை எனி அதர் ஃபீல்டில் இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் சரி, ஸோ இவங்க இல்லாமல் பிசிஏ, பிஎஸ்சி சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, அதே மாதிரி பிஎஸ்சி ஐடி முடித்தவங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங் டிகிரி வந்து சிஎஸ்லேயோ ஐடிலேயோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஜஸ்ட் 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு 35 வயசு வரைக்கும், ஓபிசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், டிஎன்டி இவங்க எல்லாருமே ஓபிசிக்கு கீழே தான் வருவீங்க. ஸோ நீங்கள் 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி இவங்க வந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போது உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 27,000 உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆக சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பீரியட் ஆஃப் கான்ட்ராக்டில் 5 இயர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டேர்மாக 5 இயர்ஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களை பெர்மனன்ட் பண்ணுறதை பற்றி ஃபர்தர் பீரியட் டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். ப்ளஸ் ஒரு கூகுள் ஃபார்மே கொடுத்துருக்காங்க, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டும் ஜென்ரல் கேண்டிடேட்டும் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் 1000 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஆர்டிஜிஎஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக பேங்க்கில் வந்து பே பண்ணி அந்த சலானை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர எஸ்சிஎஸ்டி வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம், இவங்க மட்டும் இந்த சலானை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க்கோட நேமு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 15 ஜனவரி 2024 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 நாளைக்கு மேலே டைம் இருக்குது. ஒருவேளை விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஜாபில் நீங்கள் டிகிரி முடித்தவங்க சேர்றதுக்கு இது ஒன்று தான் நல்ல வாய்ப்பு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.